Hi all, welcome to communication system classes. Last class la nama continuous random variable பத்தி பார்த்தோம். அதில் PMF, PDF, CRF, CDFs அதெல்லாமே கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் continuous random variable இருக்க distribution functions மட்டும் பார்த்தோம். Gaussian, Rayleigh, Laplacian அந்த மாதிரி நிறையா distribution functions பார்த்தோம். பட் இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ discrete random variables இருக்க distributions வந்துட்டு பார்ப்போம். Discrete random variablesல ரெண்டு distributions மட்டும் இருக்குது, Poisson distribution and binomial distribution. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து random variable ஒரு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் random variable வந்து நம்ம continuous random variable, discrete random variable, discrete random variable, continuous random variable அந்த கன்வர்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். இது பார்த்துட்டோம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் ஓவர் இன்னைக்கு இந்த டேயோட நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ் கோர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரேண்டம் ப்ராசஸ் ஒரு 2 classes போயிட்டு நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு 5-6 கிளாஸ் போனோம்னா நம்ம என்டையர் கம்யூனிகேஷன் சிலபஸ் வந்து ஓவர். ஸோ அனைவரும் இன்னொரு 1 month நம்ம வந்து அதாவது வீக்கெண்ட்ஸ் மட்டும் கிளாஸ் எடுக்கிறனால 1 monthன்னு சொல்கிறேன். அதாவது இன்னும் ஒரு 4-5 daysல நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் கிளாஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் ரேண்டம் வேரியபிள்ஸில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா discrete random variables இருக்க distributions. So discrete random variables 2 kind of distributions இருக்கு. ஒன்று வந்து binomial distribution. Second one வந்து Poisson distribution. So binomial distribution first எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா that is just an random choices. ஸோ நம்ம அங்கே எப்படி நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம ப்ராபபிலிட்டி, ப்ராஸ் அண்ட் சக்ஸஸ் இது ரெண்டும் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஷுட் ஹேவ் ஒன்லி 2 possible outcomes. ஸோ ஒன்று வந்து சக்ஸஸாக இருக்கணும், இல்லை இன்னொன்று வந்து ஃபெயிலியராக இருக்கணும். ஸோ இது வந்து P, இது வந்து Q அப்படிங்கிற வேரியேஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கும் போது நமக்கு வந்து பல வித எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா -a2 + a அது வந்து அது ஃபுல்லாக கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், ஸோ ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான். ஸோ 2 possible outcomes மட்டும் வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து P and Q. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டட் வேரியபிள். ஸோ P + Q வந்து எப்பயுமே நமக்கு ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பாசிபிலி ட்ரையல்ஸ் தான். இந்த ட்ரையல்ஸ் வந்து 2 ட்ரையல்ஸ். இது வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற அந்த நேம் இண்டிகேட் பண்ணனாலே 2 ட்ரையல்ஸ் மட்டும் தான் வச்சு ப்ரொசீட் பண்ணுறோம். இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூஸ் வந்து லிமிட்டட் தியரிஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் கவுண்டபிள் அட்டம்ப்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அதுதான். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள நெசசரி கண்டிஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு சில ப்ரீரெக்விசிட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ தேர் ஷுட் பி த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கணும். பாசிபிளி n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். Trials are independent, then probability of outcomes is P or Q. Then fourth one வந்து the probability of success must be constant.
அதாவது PO வேல்யூ O should be constant. ஸோ இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஸோ அதாவது நம்ம என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஸை நம்ம ரோல் பண்ணுறோன்னா 5 டைம்ஸோ 3 டைம்ஸோ அந்த ட்ரையல் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அது வந்து n ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ ட்ரையல்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டோ டெய்லோ வருதுன்னா ஹெட் வரனால அடுத்தது வந்து டெய்ல் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி டிபெண்டன்சி இல்லாமல் இருக்க கண்டிஷன்ஸாக இருக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஒன்று வந்து பிஆர் இருக்கணும் இல்லை கியூஆர் இருக்கணும். அங்கே பார்த்த மாதிரி தான் பைனாமியல் as the name indicates only 2 possible outcomes மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ P and Q இந்த பாசிபிள் வேல்யூஸ் இந்த P இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் P ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் Q இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஃபைனைட் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு கண்டிஷன். ஸோ டெஃபினிஷன் let X be the discrete random variable X be the discrete random variable, then PMF of discrete random variable X is defined as R success equal to NCR P power R Q n minus R. என்னங்கிறது number of trials, Pங்கிறது success, Qங்கிறது failure. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராபபிலிட்டி இது வந்து ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், வேறு த அக்கரன்ஸ் ஆஃப் ஆர். ஆருங்கிறது நமக்கு எப்படி கொடுக்கலாம்னா ஒரு எனி ரேண்டம் வேரியபிளாக இருக்கலாம். x is equal to 5 or 4 இந்த மாதிரி எனி ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் இந்த ஆர் இந்த சக்ஸஸ் இந்த ஆர் வந்து இந்த ஆர் ரிலேட்டட் வித் ப்ராபபிலிட்டி இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸோ இது கீழே இந்த அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ப்ராப்ளம் இது ஃபார்முலா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து டயக்ராம் இப்போ யூனிஃபார்ம் ரேண்டம் வேரியபிள்னால் டேரெக்டாக நம்ம டயக்ராம் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம டேரெக்டாக ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாய்சன் ஈக்குவேஷன் இல்லை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க ஒரு ஈக்குவேஷனாக வந்து நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸில் இதெல்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆர் வந்து 1 2 3 இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆருக்கு ஈக்குவல் டு என் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ q பவர் n, ஸோ அது வந்து ஒரு வேல்யூ q பவர் n, தென் nc1 q pq n minus 1, ஸோ nc2 p2 q பவர் n minus 2. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட வேல்யூஸ். ஸோ இதுக்கு போட்டோம்னா nc3 p பவர் 3 q n minus 3. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது நம்ம ஃபார்முலா தெரியும். NCRக்கோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அந்த மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இது வந்து காம்பினேஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி காம்பினேஷன். இப்போ பிங்கிறது பெர்முடேஷன் காம்பினேஷன், இங்கே வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் பைனாமியல் தியரியில் நம்ம சொல்லியிருக்கிறது. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா e பவர் x is equal to np. ஸோ வேரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா npq. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், fx of x dx. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ.
இது வந்து எப்படின்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். பட் நமக்கு இங்கே வந்து நம்ம டேரெக்டாகவே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 2 டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. 2 டிஸ்ட்ரிபியூஷனுக்குமே நமக்கு டேரக்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் சக்ஸஸ் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சாலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் இன் கேஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் மட்டும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டேரெக்டாக நமக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் பைனாமியல் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் தென் ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் அண்டு வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நமக்கு என்பிக்கு கொடுத்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்ட எக்ஸாம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் மட்டும். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்ப்போம். இது கிரேட்டாக த ப்ராபபிலிட்டி of A that hits a target at any time is 1/3. Suppose A fires the target 7 times find the probability that A hits the target. ஸோ இது வந்து ஒரு டைரெக்டான கொஸ்டின்ஸ் தான். என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து 7 டைம்ஸ் வந்து ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, மேபி ஷூட்டிங்கோ இல்லை ஏரோவோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 1.3 இருக்கலாம். அதாவது ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 1/3. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 1/3ங்கும் போது ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து 2/3 தான். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனே யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், அது ஃபஸ்ட் அப்சர்வேஷன். n வந்து 7 ஃபைனைட், p வந்து 1/3, q வந்து 2/3. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் அட்டம் சக்ஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸாக்ட்லி 3 டைம்ஸ். எக்ஸாக்ட்லி 3 டைம்ஸ்க்கு போது ப்ராபிலிட்டி தட் x is equal to 3. தென் ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 3 NCR 7C3 1/3 par 3 2/3 par 4. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து அந்த NCR ஃபார்முலா தான். NCR n வந்து 7, இந்த அட்டம்ப்ட் வந்து r வந்து 3, p par r q power n minus r. ஸோ அந்த ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு டேரெக்டான சப்ஸ்டியூஷன் தான். இது வந்து காம்பினேஷன் நமக்கு தெரியும், n factorial n minus 1 factorial into r. ஸோ இது வந்து NCR ஃபார்முலா வந்து ஸோ இது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 1/3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 7 factorial divided by 4 factorial 3 factorial 1/3 cube 2/3 par 4. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.26 இது ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டேரெக்டான சப்ஸ்டியூஷன் தான். இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 1 மார்க்கில் ஈஸி கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம், கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட் கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டைம். இந்த அட்லீஸ்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்தாலே நமக்கு வந்து ஒரு 2 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அட்லீஸ்ட் 1 டைம்ஸ்னால் 1 and more than 1. ஸோ இப்போ நம்ம 1 and more than 1 7 attempts இருக்குது. 1 2 3 4 5 6 7 வரை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா 1 - 0, அதாவது 1 - of 0th attempt மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம வந்து p of x வந்து greater than or equal to 1 தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா 1 - p of less than 1 இது கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ திஸ் தான் ஈஸி, ஏன்னா என்சி ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுனால என்சிஆர் பி பார் ஆர் q n minus r அப்படிங்கும் போது 1 minus 7c0 p power 0 means 1/3. ஸோ இங்கே வந்து 7. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் will be 0.94. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு இதான் ஒரு மெத்தட். ஸோ இது இந்த மாதிரி சிம்பிள் டைரெக்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். A set contains two n elements and an unbiased coin. அன்பியஸ்னா ஃபேர் காயின், அதாவது அது வந்து நார்மலாக எக்ஸிஸ்ட் ஆகிற காயின், ஹெட் அண்ட் டெய்ல் ஈக்வி ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஆகும். காயின் இஸ் டாஸ்ட் corresponding to each element. Corresponding to each element in set. An element is chosen if corresponding coin toss result in head, otherwise rejected. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டில் வந்து 2n எலமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் அன் அன்பியஸ்டு காயின் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஈச் எலமெண்ட். 2n எலமெண்ட்டுக்கு ஒரு அன்பியஸ்டு காயின்ஸ் வந்து நம்ம டாஸ் பண்ணுறாங்க. அந்த எலமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. எப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஹெட் வருதோ அப்போ மட்டும்தான் அதோட கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that exactly n elements are selected. Note that the 2n element coins are implemented. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, செட்டில் வந்து 2n எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. செட்டில் வந்து 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா 1, 2, 3, n+1லேருந்து 2n+1 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் காயின் வந்து சூசன் ஒன்லி when ஹெட், அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து ஹெட். ஓகே, n வந்து என்னோட அட்டம்ப்ட்டும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 2n அட்டம்ப்ட். அதாவது செட்டில் இருக்க வேல்யூஸ் தான் நமக்கு மோஸ்ட்லி அட்டம்ப்ட் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி that x is equal to n அப்படின்னு கேட்டாங்கன்னா 2n/cn 1/2 power n n இல்லை r. ஓகே, இங்கே n போட்டிருக்காங்க, அங்கே n. ஸோ 1/2 2n minus n. ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி n எலமெண்ட்ஸ் ஆர் சூசன் அப்படிங்கிறனால இந்த கண்டிஷன். ஸோ இதுதான் நமக்கு கண்டிஷன் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2n/cn, ஸோ இதுவும் n, இதுவும் n. ஸோ 1/4 power n. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதுதான் சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜஸ்ட் நியூமெரிக்கல் என்லேயே நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செட்டில் வந்து 2n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் 1லேருந்து 2n வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங் இது வந்து செட்டில் இருக்க வேல்யூஸ். ஓகேவா, இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் நார்மல். இப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு எலமெண்ட், இப்போ 1ன்னு இருக்கும்போது ஒரு காயின் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ காயினோட வேல்யூ வந்து ஹெட் வந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ரேண்டம் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், ஏன்னா இப்போ இதில் இருக்க எலமெண்ட் வைஸ் நம்ம காயின் டாஸ் பண்ண போகிறோம், அதனால தான் ட்ரையல்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து P, ஏன்னா ஹெட் வந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவோம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஹெட்ன்றதுனால Q - 1/2 ஈக்வி ப்ராபபிள் காயின்ஸ். ஸோ
இப்போ எப்போ எடுத்துக்குவாங்கன்னா ஹெட் வந்தால் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வித் ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி n எலமெண்ட்ஸ் ஆர் சூசன். ஸோ இந்த 2n என் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா இப்போ 1 போடும்போது ஒரு காயின் டாஸ் பண்ணுவோம். 1ன்ற எலமெண்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு காயின் டாஸ் பண்ணுவாங்க, ஹெட் வந்தால் எடுத்துக்குவாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 2 போடும்போது காயின் டாஸ் பண்ணுவாங்க, ஹெட் வந்தால் எடுத்துக்குவாங்க, இல்லை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் இருக்கும்போது இந்த 2n n எலமெண்ட்ஸ் நமக்கு அவுட்புட் வரணும். அப்படிங்கிறப்ப ப்ராபபிலிட்டி தட் x இஸ் ஈக்குவல் டு n. ஸோ அதுக்கு இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ராபபிலிட்டி வேல்யூ PQவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். எப்போ அப்படின்னா n tends to very large. ஸோ அட்டம்ப்ட் வந்து நமக்கு கூட இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இது கூட ஆகும். இப்போ n வந்து ஃபைனைட்னு பார்த்தோம் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில், பட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோட அட்டம்ப்ட் வந்து கூட. ஸோ அதுதான் நமக்கு அதே மாதிரி தான் PQ அப்படிங்கிறது தான் அங்கேயும் வந்து நமக்கு. பட் இங்கே இன்னொரு பேராமீட்டர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. லாம்டாங்கிறது NP. ஸோ த ப்ராபபிலிட்டி தட் x இஸ் ஈக்குவல் டு R which is equal to lambda r e power minus lambda divided by r factorial. ஸோ இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. lambda is equal to np e power minus lambda divided by r factorial. r is the probability expected value. ஸோ இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து e power x which is equal to lambda, variance is equal to lambda. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. A class has 100 students. A class has 100 students who are giving GATE exam. The probability of qualifying is 20%. Find what is the probability that no student qualifies. ஸோ இதுதான் கொஸ்டின். இது வந்து என்ன, n வந்து இங்கே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க n is 100 student, then p which is equal to 0.2, q which is equal to 0.8. ஒரு ஸ்டூடெண்ட் கூட குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிறதான் நம்ம கண்டிஷன். ஸோ இதை வந்து நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லையுமே ட்ரை பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த ஃபேக்டோரியல் கால்குலேஷன் வந்து NC 100, அதாவது 100C0ன்னு வரும். அப்போனா 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 100 ஃபேக்டோரியல். இந்த கேஸில் கேன்சல் ஆயிரும். இதே நமக்கு இங்கே 3, 4 வந்துச்சுன்னா இந்த ஃபேக்டர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி n வந்து லார்ஜராக வந்தாலே நம்ம வந்து பாய்சான் ஈக்குவேஷன் போகிறது தான் பெட்டர். ஸோ ப்ராபபிலிட்டி தட் x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப NP lambda which is equal to 0.16. ஸோ அப்போ இந்த கேஸில் e power minus lambda, so e power minus lambda r divided by r factorial. So e power minus 0.16, so lambda per 0 and 0 factorial அது வந்து ஒன்று தான். ஸோ இப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஆக்சுவலி லாம்டா வந்து NP, சாரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக். லாம்டாவோட கேல்குலேஷன் வந்து NP. ஸோ 100 × 0.2 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 20ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power minus 20. ஸோ இதுதான்
இது வந்து நம்ம கேட் மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு கால்குலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் சால்வ் பண்ணிக்கலாம். இது மற்ற வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கணுங்கப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே ஹிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் குவாலிஃபை. Probability that at least one student qualifying போது x greater than or equal to 1, so which is equal to 1 minus probability that x less than 1 இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு மாதிரி சால்வ் இது வந்து நீங்கள் பைனாமியலையும் சால்வ் பண்ணலாம், பாய்சான்லையும் சால்வ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ 1 மைனஸ் லெஸ் தென்கும் போது p of x is equal to 0. ஸோ அது இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 1 மைனஸ் e power minus 20. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் e power minus 20 வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே நம்ம கண்டிப்பாக ஹிண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஹிண்ட்டாக கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்மோஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் qualify. ஸோ அட்மோஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் போது மேக்ஸிமம் வந்து நமக்கு 0, அதாவது மேக்ஸிமம் 1க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ப்ராபபிலிட்டி தட் x is equal to 0 plus probability that x is equal to 1. ஸோ இது நமக்கு தெரியும், that is e power 20 ப்ளஸ் இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும், which is equal to 20 power 1 e power minus 20 divided by 1 factorial தான். ஸோ அதனால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து 2 e 20 21. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நமக்கு e power 20 வேல்யூ வந்து கொஸ்டின் ஹிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 3 கொஸ்டின்ஸுமே நமக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஹை ப்ராபபிலிட்டி கேட்குறதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இஃப் x is equal to random variable, y is equal to g of x. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். இப்போ ஒய்ங்கிறது ஒரு நியூ ரேண்டம் வேரியபிள் விச் இஸ் கெட் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ரேண்டம் வேரியபிள். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, there is 2 possibilities that x is already an discrete random variable. அப்படின்னா நம்மளோட y derive பண்ண போகிறதும் discrete random variablesஆக இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் x is an continuous random variable. ஸோ அந்த கேஸில் நம்ம y வந்து ஒரு discrete random variableஆகவும் இருக்கலாம், or else continuous random variableஆகவும் இருக்கலாம். ஸோ 2 possibilities இருக்குங்க. ஒன்று this one or this one. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸுமே எக்ஸிஸ்டன்ஸுக்கு பாசிபிள். ஸோ அவர் நார்மலாக எக்ஸுங்கிற இது வரைக்கும் நம்ம இதான் பார்த்துருக்கோம். எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன், வேரியன்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். இப்போது ஒரு ப்ராபபிலிட்டிலேருந்து இன்னொரு ப்ராபபிலிட்டி மாற்றுறோம். அதுக்கப்புறம் மாற்றினதுக்கு வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். இங்கே மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் த வேரியன்ஸ் அப்படிங்க கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள்ஸ் முடிஞ்சிடும். கொஞ்சம் வேக் டாபிக் தான் ரேண்டம் வேரியபிள். எனக்குமே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. PMF, PDF, CDF இது என்னென்னு பார்க்கணும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பார்க்கணும், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமாக கவுசியன் ரொம்ப முக்கியம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம், கண்டினியூஷன் இது 2 ரொம்ப முக்கியம். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸில் இருக்கிறதே 2 டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஒன்று வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதில் வந்து நமக்கு டேரெக்டாக இப்போ நம்ம பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் டேரெக்டாக ப்ராப்ளமேட்டிக் வந்து ஃபார்முலா அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து ஈஸியாக ரேண்டம் வேரியபிள்ஸ் கேட்குற எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் முடிச்சக்கப்புறம் கேட் 2025 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். உங்களால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலி இந்த கேட் 2025ல் ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம இன்னும் பார்க்கணும். இன்றைக்கி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுவோம்.
ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே இந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்ஸ் மேலேயும் ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்குதுன்னு நினச்சி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாகவே கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கி பார்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கன்வர்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ணிடணும். வாட் இஸ் தட்னா, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n which is equal to 1/2 par n where n belongs to 1, 2, 3, அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் வேர் எக்ஸ் இஸ் அன் ரேண்டம் வேரியபிள் with the PMF given above. With the PMF given above, another random variable y is obtained by following transformation. Okay, y which is equal to 1 and 0 if x is even or else if x is odd. ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா இது மட்டும்தான். இப்போ எக்ஸில் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கும், அதிலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மீன் வேரியபிள்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு போயிடும். இப்போ இங்கே வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் அட்டம்ப்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம ஒய்ங்கிற ஒரு ரேண்டம் வேரியபிளை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒய்க்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. தட் ஒய் வில் பி 1 இஃப் எக்ஸ் இந்த எண்ணுங்கிற வேல்யூ வந்து இந்த எண்ணுங்கிற வேல்யூவை பொறுத்து இந்த வேல்யூஸ் வந்து மாறும். ஸோ இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒய் வந்து பிஎம்எஃப் கண்டுபிடிக்கிறோம். அதான் நம்ம கொஸ்டின், பிஎம்எஃப் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் நீட் டு பி ஈவன். ஸோ இந்த கேஸ்க்கு என்னென்ன நமக்கு பாசிபிலிட்டி அவுட்கம்ஸ்னால் 2 ஸ்கொயர் par 4 1/2 par 6. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம 1/2 தி ஹோல் ஸ்கொயர் ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஃபார்முலா ஆன்சர். ஸோ 1/2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இது வந்து 1 + x² + x³ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் வந்து 1/3. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது நம்ம வந்து இந்த மாதிரி டேரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்லேருந்து கன்ஃபர்மேஷனாலே இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இப்போ போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப்பில் நம்ம அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு டேரெக்டாக ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஃப் நெக்ஸ்ட் வந்து p of x is equal to p of y which is equal to 0 அப்படின்னா p of x is equal to odd. So which is equal to 1/2 plus 1/2 cube plus 1/2 par 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ இந்த கேஸில் அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் 1/2 மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். which is equal to x³ x is equal to 1 + x whole square attempted value e power x
So probability that value of y equal to 0 வந்து இந்த பைனாமி டிஸ்ட்ரிபியூஷன் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து 2/3. ஸோ probability that y equal to y, which is nothing but probability that y of y which is equal to 1/3 when y which is equal to 1, 2/3 then y which is equal to 0. ஸோ இதுதான் இப்போ நம்ம வேறு ஒரு ரேண்டம் வேரியபிள் இருந்ததை வேறு ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வேறு எந்தெந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்குது. அது இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இதில் வந்து மோனோடானிக் ஃபங்க்ஷன், நான் மோனோடானிக் ஃபங்க்ஷன், then piecewise function. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ மோனோடானிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ நான் மோனோடானிக் ஃபங்க்ஷன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் மாறி மாறி வரும். ஸோ இதுதான் நான் மோனோடானிக் அண்ட் மோனோடானிக்கான டிஃப்ரென்சியேஷன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ y which is equal to ax plus b. x வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ லீனியர் ஃபங்க்ஷனுங்கிறனால இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் y is equal to ax plus b. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ இது வந்து ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட், if y which is equal to x cube. ஸோ இதுவுமே ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுவுமே ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன். இப்போ y is equal to x square அப்படின்னா ஸோ இது வந்து இப்படி போகும். ஸோ டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் இது ஒரு லைன் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட்ஸ் அ நான் மோனோடானிக் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ மோனோடானிக்னா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நான் மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. So linear monotonic transformation. So linear monotonic transformation அப்படிங்கப்ப y which is equal to ax plus b. So இங்க நம்ம xங்கிற ஒரு given random variable வந்து yங்கிற ஒரு new random variable நம்ம derive பண்ணணும். So இதுதான் possible conditions. So first case வந்து a வந்து greater than 0 இருக்கும்போது நம்ம calculating the PMF. So a is greater than 0 assumption.
ஸோ செகண்ட் ஒன் வந்து எஃப் ஒய் ஆஃப் ஒய் அப்படின்னா எஃப் ப்ராபபிலிட்டி that x which is less than or equal to y. So which is equal to probability that ax plus b less than or equal to y. So இப்போ இதிலேருந்து நம்ம derive பண்ணோம் அப்படின்னா probability of x is less than or equal to y minus b by a. So which is equal to fx of y minus b by a. ஸோ இதுதான் வந்து வேல்யூ. ஸோ இது வந்து எக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ இதில் வந்து நம்ம ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஒய் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒய் ஆஃப் ஒய் மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்படி நம்ம இதுதான் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம இந்த இதுதான் ரிலேட் பண்ணோம். y which is equal to x of. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து நம்ம வந்து pm of y which is equal to pm of x and y minus b by a 1 by a. இது வந்து x. ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் தான். ஸோ நார்மலாக இப்போ ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு மோனோடானிக் ஃபங்க்ஷன் மாறணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒய் எக்ஸையும் ஒய் எஃப் ஆஃப் ஒய்யும் எழுதிட்டு அதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியே வர வச்சிடலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா இதோட y which is equal to probability that x which is equal to modulus of 1 divided by a. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம டெரைவ் பண்ணோம். ஏன் அப்படின்னா இங்கே y இது வந்து dy by dy is equal to a dx அவ்வளோதான். ஸோ dx by dy which is equal to 1 by a. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ இதுலேருந்து இன்னொன்று எழுதலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா y is equal to இப்போ வந்து x be the uniformly distributed mலேருந்து -m வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ y which is equal to ax plus b அப்படின்னு இருக்குன்னா f y of y which is equal to 1 divided by f x of y minus b by a. ஸோ இதுதான் அதோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து இப்படி லீனியராக இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா am plus b am minus b. ஸோ 1 divided by 2m mod b. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி மற்றதுக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் 3 and 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து y which is equal to x plus 2 இதுக்கு PDF வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ x வந்து 3 5,7. ஸோ அதை ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து 5,7க்கு மாறி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இஃப் z is equal to x minus 2 அப்போ அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறி இருக்கும்னா 1,3 அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிபிள். ஸோ இப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதோட அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கப்போ அதை வந்து எழுதிடலாம். ஸோ அதுதான் இங்கேருந்து நம்ம சொல்ல வர்றது. இப்போ இது வந்து ஒரு x is equal to -1 1 இருக்குது. இது வந்து ஒரு சேனலில் பாஸ் பண்ணுறோம்.
இங்கே வந்து நாய்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அவுட்புட்டில் வரக்கூடியது வந்து எக்ஸ் ப்ளஸ் என். ஸோ எக்ஸ் ப்ளஸ் என் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் என். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் என் 1 ப்ளஸ் என். ஸோ இது வந்து 0 டிரான்ஸ்மிட்டர், இது வந்து 1 டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு கவுசியன் நாய்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக அந்த கவுசியன் நாய்ஸ் வந்து 0 மீன் ரேண்டம் வேரியபிளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் என் 0 மீன் ரேண்டம் வேரியபிளில் இருக்குது. இப்படி இருக்கும் 0 மீன். இது வந்து எஃப் என் ஆஃப் என். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிட் வந்து தள்ளி இருக்குது. ஸோ எஃப் 1 ப்ளஸ் என் அப்படிங்கிறப்ப இப்படி. ஸோ 1. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 1 யூனிட் தள்ளி இருக்கும். இப்போ இது வந்து எஃப் -1 ப்ளஸ் என். ஸோ இது வந்து -1 அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தள்ளி இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு டிஜிட்டல் வந்து ஒரு டிஸ்க்ரீட்டான வேல்யூ வந்து ஆட் ஆகும்போது அந்த வேல்யூஸ் வந்து அப் கன்வெர்ட்டும் லைட் கன்வெர்ட்டும் ஆகுறது வந்து எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான் நம்ம தியரி ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலும். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா y is uniformly distributed between 0 and 1. ஸோ வேல்யூவும் 1. இது வந்து பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து y is equal to 2x அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0,2 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இது வந்து yx of y அப்படி. இது செகண்ட் ஒன், if y is equal to -2x, ஸோ 0,-2. ஸோ இது வந்து இன்னொரு வேல்யூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ -2. if y is equal to 2x plus 3, அப்போ நமக்கு 0,5. சாரிங்க 3. ஸோ 3,5. ஸோ 1/2. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனும் வேறு ஏதோ ஒரு நோன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் நம்ம டேரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணி போட்டு நம்ம ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஸோ இதுதான் ஒரு தியரி ஆஃப் அசம்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கவுசியன் ரேண்டம் வேரியபிள் இருக்குது, fx of x which is equal to 1 divided by 2 sigma square 2 pi sigma square e power minus x minus mu x divided by 2 sigma square x. இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து இன்னொரு ரேண்டம் வேரியபிளுக்கு மாற்றும் போது ஜஸ்ட் இதோட மீன் அதோட இந்த வேல்யூ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ மட்டும் நம்ம மாற்றினாலே போதும். 2 pi sigma y square e power minus y minus mu y divided by 2 sigma y square. ஸோ அப்போ நம்ம இந்த ரேண்டம் வேரியபிளுக்குரிய மீன் மியூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் if y is equal to ax plus b அப்படின்னா ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y வந்து ஸ்கொயர் a ஸ்கொயர் அவ்வளோதான். ஏன்னா இந்த டிஸ்க்ரீட் வேல்யூஸ்க்கு வந்து 0. ஸோ மீன் வந்து கால்குலேட் பண்ணும்போது a mu y plus b. ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக நம்ம இன்னொரு வேரியபிள் அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா y x of x which is equal to 1 divided by √18 pi e power minus x minus 3 whole square 18. okay, so அப்போ 2 sigma square x which is equal to 18 and mu x which is equal to 3. ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் y which is equal to -3x plus 4. ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் y. ஸோ அப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஸோ mu y which is equal to -3 into 3 plus 4. ஸோ ஆன்சர் which is equal to -3 into 3x. 3x means 9. 9 minus 4 வந்து -5. ஸோ sigma y square அப்படின்னப்போ a square. ஸோ which is equal to 9 and 4. So sigma x square வந்து 9.
So 9, so which is equal to 81. So இதுதான் நமக்கு நியூ ரேண்டம் வேரியபிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ 1 divided by 2 81 pi, அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேல்யூஸ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்லேருந்து ஒரு ஒய்க்கு நம்ம டேரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், எந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸும் இல்லாமல். ஸோ இதுதான் அதோட இதோட அப்சர்வேஷன். ஸோ இப்போ இதே வந்து ஒரு நான் லீனியர் மோனோடானிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா y of y which is equal to 1 divided by 3 2 divided by y f x of y 1 divided by 3. ஸோ இது நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ x is equal to 1 by 3 ஆயிரும். ஸோ dx by dy which is equal to 1 divided by 3 ஸோ இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக எழுதணும், அங்கே பார்த்தா அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணது. ஸோ இதுதான் ஜென்ரலானது. இப்போ இதிலே இன்னொன்று வந்து நான் மோனோடானிக் பட் லீனியராக இல்லையான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து லீனியருங்கனால நம்ம இது யூஸ் பண்ணிட்டோம், அதாவது நான் லீனியருங்கனால. இதே வேறு இன்னொரு மெத்தடையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோனோடானிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஸ் ஃபங்க்ஷனே எடுத்துக்குவோம். இப்போ இதுலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிடணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இது y is equal to g of x. ஸோ இந்த லைன் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த yங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஸோ f x of x1, ஸோ an எக்ஸாம்பிள் இது x1 x2 x3 x4 x5 x6 அப்படின்னு போயிட்டே இருக்குன்னா fx of x1 dx1 dy. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொன்று நமக்கு டேரெக்டாக ஒய்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்கும் போது, இப்போ இதே இன்னொன்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுத்துட்டு நம்ம கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒயில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் இதையும் மல்டிப்ளை பண்ணி எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கோ அந்த பாயிண்ட்டில் மட்டும் இந்த வேல்யூ தூக்கி இங்கே வர வேல்யூ தூக்கி அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் between -1 to 1, then y which is equal to x square. இதான் அதோட random variable. Update the PDF of y. It's okay. So -1 1 1 by 2. ஸோ இது வந்து x is equal to y square, அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒய். ஸோ இப்போ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒய்ங்கிற வேல்யூ வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறோம். இது வந்து x1, இது வந்து x2. ஓகே. ஸோ அப்போ இந்த கேஸில் இது வந்து ப்ளஸ் ரூட் ஒய், இது மைனஸ் ரூட் ஒய். இது வந்து y is equal to x ஸ்கொயரோட கிராஃப். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் fx ஆஃப் x. ஸோ இதுலேருந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுலேருந்து இந்த வேல்யூ இதையும் மேட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இங்கே தான் எக்ஸிஸ்ட் ஆகுது சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறோம். ஏன்னா இந்த ரூட் எக்ஸ் இப்போ 1ன்னு போட்டோம்னா 1 மேலே போயிடும். ஸோ ப்ராபபிலிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படி சொல்லி அசியூம் பண்ணுறோம். இப்போ அசியூம் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக மெத்தட் 2 வந்து அப்ளை பண்ணிடணும். fy of y which is equal to fx of x1 dx1 by dy plus fx of x2 dx2 by dy. ஸோ இந்த இதில் இந்த வேல்யூவோட வேல்யூ வந்து என்னென்னா 1/2.
ஸோ 1/2. ஸோ இந்த dy1/dx, ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூவை நம்ம எழுதணும். ஸோ இந்த வேல்யூவை இது dx/dy, ஸோ which is equal to 1/√y வரும். ஸோ which is equal to 1/√y. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ which is equal to இங்கே வந்து 2 வந்து அப்போ ஆட் ஆகும். ஸோ which is equal to 1/2√y. எக்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ரீடிஃபைன்டு 0 to y. ஏன்னா கொஸ்டினில் வந்து ஒய்யோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1. ஸோ அதனால் 0 to 1 வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸோ உண்மையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒய்யை வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ எக்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம வந்து இங்கே நோட் பண்ணி இந்த பாயிண்ட் ரெண்டையும் ப்ளாட் பண்ணணும் எங்கே வருதுன்னு. இதே வேறு நம்ம நியூமரிக்கல் வேல்யூ வந்தால் அந்த நியூமரிக்கல் வேல்யூ எங்கே வருதுன்னு ப்ளாட் பண்ணணும். இந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு எக்ஸிஸ்டன்ஸாக இங்கே இருக்க வேல்யூஸ் என்னன்னு சொல்லி நோட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க வேல்யூ நான் நோட் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த வேல்யூ தான் 1/2. தென் dx1/d12 dx2/d12 அதை ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே போடுறோம். மாடுலஸ் இருக்கனால இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது 1/2√1. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். If x is a random variable, having PDF f x of x which is equal to 1/x, calculate the variance of x. variance நம்ம கேட்குறோம். ஸோ வேரியன்ஸுக்கு மோட் டேரெக்டாக நம்ம x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ x ஸ்கொயர் f x of x அதுதான் வேரியன்ஸ். அது இது வந்து செகண்ட் ஆர்டர் மீன். ஸோ வேரியன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் மியூ, மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ப்ளஸ் மியூ எக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியன்ஸும் கேல்குலேட் பண்ணணும், மீனும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் கேல்குலேட் பண்ணலாம். இது வந்து எக்ஸுக்கு. இப்போ இதை மீன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா which is equal to mu. ஸோ இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஆட் ஃபங்க்ஷனை வந்து -∞ நம்ம இது பண்ணும்போது which is equal to 0. ஸோ அதனால் இதில் மியூ வந்து நம்ம equal to 0 பண்ணிட்டோம். ஸோ செகண்டில் வந்து இருக்கிற ஸோ dx. ஸோ இந்த இது மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஈவன் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இதுவும் எல்லாமே ஈவன். ஸோ அதனால் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம வந்து டெஸ்ட்டு 2 மட்டும் டிவைட் பண்ணிட்டு 0 to ∞. ஸோ x ஸ்கொயர் mod x e பவர் mod x. ஸோ இதுதான் நமக்குடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. e பவர் x பவர் a அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா t³ e பவர் at அந்த கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் a which is equal to -1. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா e பவர் at அப்படியே வச்சுட்டு t³ divided by a minus 3t a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிமிட் வந்து அப்ளை பண்ணணும் 0 to ∞.
ஸோ அதே மெத்தட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 e power at e power t then x cube divided by 1 minus 3x square divided by minus 1 whole square plus 6x minus 1 whole cube minus 6 minus 1 power 4. ஸோ இது வந்து 0 to infinity. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து e power minus infinity வந்து நமக்கு எப்போயுமே என்னென்னா e power minus infinity 0 தான், e power 1 மட்டும்தான் நமக்கு வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு e power 1ஓட வேல்யூ மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணோம் -1/2. ஸோ இது வந்து 0 0 0 இந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேட் வரும் -1/1. ஸோ which is equal to 6/2. ஸோ ஆன்சர் வந்து 3. கொஸ்டின்லேயே ஒரு 2 நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இங்கேயே ஒரு 2 இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 வரும்போது கேன்சல் ஆகிடும். இந்த 2 இது வந்து ஆட்லேருந்து ஈவனாக மாற்றும் போது ஒரு 2 இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த 2 மட்டும் ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ வேரியன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ x which is equal to randomly normally Gaussian distributed 4,4. ஸோ இது வந்து நம்ம y இன்னொரு வேரியபிள் கன்வெர்ட் பண்ணுறோம். x minus 4 the whole square u of x minus 4. ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் நம்ம கேட்குறாங்க. So expectation -infinity to infinity y f y of y. So then the unit distribution, so 4 to infinity f x of x dx. Is the normal distributed. So இங்கே வந்து 8. ஸோ 2 sigma square into 8. ஸோ இதில் mu x வந்து mu y வந்து 8. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணால் z which is equal to x minus 4 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ z is equal to x minus 4. ஸோ z is equal to x minus 4னு கன்வெர்ட் பண்ணால் லிமிட் வந்து மாறும். ஸோ லிமிட் வந்து 4 இருக்கப்போ 0, இன்ஃபினிட்டின்னு இருக்கப்போ இன்ஃபினிட்டின்னு மாறிடும். ஸோ which is equal to z square 0 to infinity 1/8 pi a square by 8 dx dz. ஸோ dzன்னு மாறிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ which is equal to z 0 to infinity z square 1/8 pi e power minus z square divided by 8 dz. ஸோ இதுதான் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பிஎஃப். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இது வந்து ஒரு வேலிடான பிஎஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி மாறி இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z ஸ்கொயர்னு மாறி இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z ஸ்கொயர் அப்போ நம்ம வந்து z is equal to x minus 4.
ஸோ மியூ எக்ஸ் வந்து 4 சிக்மா எக்ஸ் ஸ்கொயரும் 4. ஸோ அப்போ இதுலேருந்து மியூ z கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4 - 4 which is equal to 0, சிக்மா ஸ்கொயர் இஸ் equal to சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதுவும் அதே 4 தான் வரும். ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அசைன் பண்ணிடலாம். ஸோ which is equal to 1/2. இது வந்து 0 to 2 அப்படிங்கிறதுனால 1/2 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 0 to 2 இருக்குது. ஸோ இதை நம்ம இன்னொரு இன்ஃபினிட்டிக்கு மாற்றணும். ஸோ which is equal to z square 1/8pi. So which is equal to 1/2 times of expectation. So expectation is 4. So 4/2 which is equal to 2. So இதுதான் E of y. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ வந்து எக்ஸுங்கிறது வந்து ஒரு கவுசியன் ரேண்டம் வேரியபிள். இது வந்து ஒய்க்கு மாற்ற சொன்னாங்க. ஸோ ஒய்க்கு மாற்றினோன்னா இந்த மாதிரி ஒரு டேர்மில் வந்து நிற்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது மேத்தமெட்டிக்கலாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுவும் சேமாக இருக்குது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு x - 4 = z அப்படிங்கிற ஒரு கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்தோன்னா 0 - 4 லிமிட்ஸ் மாறுது. லிமிட்ஸ் மாறணும்னா இந்த மாதிரி வருது. ஸோ 0 to ∞ இருக்கணும். இல்லாமல் -∞ இருந்தால் நமக்கு கவுசியன் வேல்யூஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் -∞ மாற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு PMF மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z ஸ்கொயராக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z ஸ்கொயர்னா எக்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி மீனும் வேரியன்ஸும் தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம். ஸோ இது வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான். இது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து புரியும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பாருங்கள். இட் இஸ் ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் 0 to 2, y is equal to x u of x. நம்ம கேட்குறது வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y which is equal to 0 to ∞ x f x of x dx. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 to ∞ x 1/4pi e power minus x divided by 4 dx. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஃபங்க்ஷன், ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதில் வேறு ஏதாச்சும் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸை வந்து இது 1/4pi வெளியே எடுத்துடலாம். ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே வந்து 2 வரும், 2x வரனால. ஸோ இது வந்து 0 to ∞ இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ரேலைக் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ரேலைக் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து 1. ஸோ ரேலைக் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ படி பார்க்கும்போது 2/4pi. ஸோ அந்த 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 2ஆக இருக்கும். ஸோ 1/pi தான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. இது வந்து ரேலைக் டிஸ்ட்ரிபியூஷனால நம்ம டேரெக்டாக அது வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் வித் செகண்ட் ஆர்டர். ஸோ which is equal to x square 0 to ∞ f x of x dx. So 0 to ∞ x square 1/4pi e power minus x square divided by 4 dx. ஸோ இதுதான் இதோட ஆன்சர், இதோட வேல்யூ. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் த செகண்ட் ஆர்டராக இருக்கும். ஸோ 1/2 இது வந்து மாற்றுறதுனால 1/2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ dx இந்த வேல்யூ வந்து 1. ஸோ which is equal to 1/2 தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா நமக்கு 2 தான். ஸோ 2/2 which is equal to 1. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து இங்கே வந்து 1. இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஃபார்முலா வரும்னா μ x square
plus sigma y square. ஸோ இது வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ அதுதான் 1. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலாக நம்ம கேட்கக்கூடிய ப்ராப்ளம். பாசிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வேரியபிள்லேருந்து இன்னொரு ரேண்டம் வேரியபிள் கன்வெர்ட் பண்ணும்போது வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு கொஸ்டின். another random variable y is related to x as shown. ஸோ இங்கே ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டு இன்னொரு ரேண்டம் வேரியபிளை ரிலேட் பண்ணுறாங்க. இது வந்து -4 to 4, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ இதெல்லாம் என்னென்ன பாசிபிள்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3, இது -2. ஸோ இது வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்கும். இது வந்து fx ஆஃப் y அப்படின்னு வருது. ஸோ இந்த கேஸில் y which is equal to 0 வரும், 2 வருது, 3 வருது. x வந்து 0ங்கிறப்ப என்ன ஆகுனா xோட வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி தட் x is equal to less than 2 and y is greater than 3. ஸோ 2 வரும்போது என்ன வருதுன்னா -2 to 0. ஸோ 3 வரும்போது 0 to 3. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இதுலேருந்து ப்ராபபிலிட்டி தட் y is equal to 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னா இந்த ஷேடட் ரீஜன். ஸோ இது வந்து 1/8. ஸோ 1/8 இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ 1/8 + 1/8 அப்படி 1/8 ப்ளஸ் இங்கே 2/8 ப்ளஸ் 1/8. ஸோ which is equal to 3/8. ஸோ ப்ராபபிலிட்டி தட் y which is equal to 1, y is equal to 2. ஸோ 2 எக்ஸிஸ்ட் ஆகும்போது இங்கே என்ன வேல்யூ அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 1/8 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் வந்து சொல்லணும். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி தட் x is equal to அப்படிங்கிறப்ப இது வந்து ரீஜியன் ஆஃப் 2. ஸோ 2 × 1/8ங்கிறப்ப 1/4. இப்போ இங்கே வந்து 3. ஸோ 3/8. ஸோ இந்த ஆன்சர் வந்து 3/8. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு. இப்போ இது வந்து இந்த வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறது ஒய்லேருந்து தான் நம்ம சொல்கிறோம். இந்த கொஸ்டினே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா another random variable y is related to x as shown in the figure, calculate the PDF of y அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் கேட்கும் போது நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 2ஓ 1ஓ இருக்கும்போது ஒய்க்கு என்ன ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து இங்கே வேல்யூ. ஸோ அதை இங்கே எழுதிடணும். ஸோ அதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு கேட்கும் போதும் நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி எழுதிடலாம். இது வந்து PDF. இதே CDF கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்கேஸ் டயக்ராம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 2 dimensional random variable ஆர் இது வந்து பைவேரியேட் ரேண்டம் வேரியபிள்.
ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் எக்ஸிஸ்டன்ட் ஆகும். இப்போ ரேண்டம் வேரியபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா λ2, λ1 அப்படிங்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ x of λ1, y of λ2. For an example, mark of the student and height of the student. ஸோ இங்கிட்ட வந்து மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இங்கே வந்து ஹைட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 10 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அவருக்கு கரஸ்பாண்டிங் ஹைட் இப்படி ஒன்று சாம்பிள் ஆகும், இப்படி ஒன்று சாம்பிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிளை பொறுத்து இருக்குது. அதனால் இது வந்து பைவேரியட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் n வேரியன்ட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தியரி அண்ட் ப்ராப்ளமேட்டிக் அசம்ஷன் போது நம்ம வந்து 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்தாலே போதும். ஸோ இதில் தான் ஜாயின் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ ஜாயின் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்ப P of A intersection B or P of B intersection A. ஸோ இது conditional probability. ஸோ P of B. ஸோ இது வந்து ஜாயின் ப்ராபபிலிட்டிக்கும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. ஓகே, இஃப் A and B are independent, ஸோ A and B independentனா conditional probability will be directly equal to A. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இப்போ CDF வந்து நம்ம கேட்காங்க, ஜாயின் CDF. ஸோ ஜாயின் CDFன்னு கேட்டாங்கன்னா F X Y. ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் CDF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த எக்ஸும் ஒய் ரெண்டு வேரியபிளுக்கும் கீழே உள்ள வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த A, Bன்னு கொடுத்தாலுமே அதே தான். ஸோ திஸ் இஸ் வாட் த வேல்யூ. ஸோ சில எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. So இதெல்லாம் தான் some known properties of the joint CDF of the two random variables. ஸோ இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி வரும் அப்படின்னா Fy of y by x which is equal to Fx x comma y divided by Fx of x. ஸோ அங்கே பார்த்தா அதே தான், ப்ராபபிலிட்டி இல்லாமல் CDFல நமக்கு எப்படி வருது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே PMF கேட்டாங்க, பிடிஎஃப்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா Pxy x comma y which is equal to dou x dou y or else dx dy. ஸோ இப்போ ஒரு இதோட மார்ஜினல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு இதை வந்து நம்ம 0 to infinity வந்து இட்ரேட் பண்ணணும்.
அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இட்ரேட் பண்ணணும். ஸோ எஃப்எக்ஸ் ஒய் எக்ஸ் கமா ஒய் which is equal to dx. ஸோ இப்படி இட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இதோட மார்ஜினல் பிடிஎஃப். இப்போ இது எக்ஸுக்கு வேணும் அப்படின்னா ஒய்யை வந்து நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் மார்ஜினல் பிடிஎஃப் அண்ட் கண்டிஷனல் பிடிஎஃப் வந்து நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 வேரியபிள் 3 வேரியபிள் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ 2 வேரியபிள் டிஃப்ரென்ஷியேஷன் 3 வேரியபிள் டிஃப்ரென்ஷியேஷன் அப்போ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எப்படி அடைன் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் இஃப் y is equal to y is less than x அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து x வந்து கிரேட்டர் தென். ஸோ இப்போ இந்த ரீஜன் ஆஃப் ஷேட்ஸ் எந்த ரீஜன் ஆஃப் ஷேட்ஸ் வந்து அசியூம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த 1 இது வந்து y which is equal to x அப்படிங்கிற லைன். ஸோ இப்போ இது வந்து ஒரு 3 ரேண்டம் 2 இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பார்க்குறது தான். ஸோ 2 டைமென்ஷனல் இன்டெகிரேஷன் அண்ட் 3 டைமென்ஷனல் இன்டெகிரேஷன். ஸோ அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ இதே லெஸ் தென் அப்படின்னா இது வந்து y. ஸோ இதே வந்து லெஸ் தென் அப்படின்னா இது கீழே உள்ள ரீஜன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதே கிரேட்டர் தென்னா இந்த இது அதுக்கு மேலே உள்ள ரீஜன் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இதே வந்து இந்த ரீஜன் வந்து y which is greater than x, இந்த ரீஜன் வந்து y is less than x. ஸோ அந்த மாதிரி ஓவர் அசம்ஷன் தான் நம்ம பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இது வந்து இன்னும் நம்ம இந்த இதில் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸில் நம்ம இன்னும் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஷுட் ஹேவ் ஒன்லி 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். ஒன்று சக்ஸஸ் இருக்கணும் இல்லை ஃபெயிலியர்ஸ் இருக்கணும். இதான் பார்த்தோம். ஸோ 2 ட்ரையல்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ P or Q எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அஃப்கோர்ஸ் 1 தான் வரும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ நெசசரி கண்டிஷன்ஸ்னால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கணும். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸும் நமக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ P/Qன்ற வேல்யூஸ் இருந்தால் நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஃபார்முலா வேல்யூஸ். ஸோ NP/Q வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பாய்சானுக்கு ஒன்று பார்த்தோம். தென் அது ரிலேட்டடாக 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். n வந்து வெரி லார்ஜாக இருக்கும். தென் இதில் வந்து கண்டுபிடிச்சோம் வேல்யூஸ். தென் ஃபங்க்ஷன் ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்கு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இப்போ எக்ஸ் ஒரு டேர்மில் இருக்குன்னா ஒய் வந்து இன்னொரு டேர்மில் இருக்குன்னு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். நான் லாஸ்ட் கிளாஸில் ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி பைனாமியல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி அது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் எழுதினேன் nx+1 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நான் திரும்ப வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி n+x அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். மோனோடானிக் நான் மோனோடானிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி மாறும் அப்படின்னு. ஸோ மோனோடானிக் அண்ட் நான் மோனோடானிக் டிஃப்ரென்ஸும் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தென் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இதை வந்து ஒய்யை வந்து இப்போ ஒய்யில் கேட்டாலும் நமக்கு வந்து ஒய்யில் இருக்க டேர்ம்ஸ் வந்து எக்ஸில் மார்க் பண்ணிவிட்டு தென் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் நம்ம எழுதிட்டாலே போதும். ஸோ இது வந்து ஒரு சின்ன லிங்க் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள எக்ஸ் டேர்ம் வந்து நம்ம ரிலேட் பண்ணி எழுதிட்டு ஸோ எக்ஸை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதிட்டோம்னா ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறதுக்கான மெத்தட் அது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். தென் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி அதோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் பிடிஎஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் 3/5 இருக்குது ஒரு நாய்ஸ் ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம். தென் சில எக்ஸாம்பிள்ஸ். தென் கவுசியன் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இன்னொரு கவுசியன் ரேண்டம் வேரியபிள் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த வேரியன்ஸ் அண்ட் மீனை வச்சே பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதான். இப்போ இங்கே வந்து எக்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய்க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஒய்யோட பிடிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் நம்ம ஒய்னு எழுதிட்டு இதில் வந்து ஒய்க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ மீன் அண்டு வேரியன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இங்கே பார்த்துருக்கோம். தென் நான் லீனியர் மோனோடானிக் ஃபங்க்ஷன்னா அதே மாதிரி தாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுனா அதே டேர்ம் தான் இங்கேயும்.
தென் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் வந்து இருக்கோ அந்தந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி எழுதுறது. இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹோல் வேரியபிள், நமக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்காதப்ப அது. இப்போ இதே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுமோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அந்த எப்படி எழுதுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. தென் ரேண்டம் வேரியபிள் ஹேவிங் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கும்போது இதில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா x² × fx. ஸோ இதோட மீன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மீனும் கண்டுபிடிக்கணும், செகண்டோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் கண்டுபிடிச்சோம், ஆட் ஃபங்க்ஷனால 0. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்னு எழுதும் போது x² இருக்குது. ஸோ இது வந்து x³ சொல்லி எழுதிடும், 0 to ∞ மாத்திரனால. ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறங்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி பார்ட், அது ட்ரிக் இது. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா ஆன்சர் வந்து 6. ஸோ இது வந்து எக்ஸுங்கிற ஒரு கவுசியன் ரேண்டம் வேரியபிள் 0 மீன் அண்டு 0 வேரியன்ஸோட இருக்குது. ஸோ இது ஒய்ங்கிற ஒன்று ரேண்டம் வேரியபிள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே அப்செட் பண்ணால் யூனிட் ஸ்டெப்புங்கனால 0 to 4 போட்டு இந்த ரேண்டம் வேரியபிள் எழுதிட்டோம் அப்படியே. ஸோ இதை வந்து நம்ம எனி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு ஈஸியாக எக்ஸோட மீனையும் வேரியன்ஸையும் வச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால இசட்டில் அப்ளை பண்ணி மீனை மாற்றிட்டோம். ஸோ இப்போ இங்கே இசட் வந்து இது வந்து ஒரு பிடிஎஃப், இது வந்து இசட். ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் z² அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம நார்மலான இசட்டோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இசட் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒய்க்கும் இசட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் ஓவர். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தோம், இது வந்து ரேலே டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றிட்டு இதை 1 பண்ணிவிட்டு இது வேலையை நம்ம டேரெக்டாக எழுதிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம மீனை வச்சு பண்ணுற மாதிரியும் நம்ம டெரைவ் பண்ணால் அதுக்கு வந்து இன்னொரு ட்ரிக், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் மட்டும் நம்ம மீனை வச்சு டெரைவ் பண்ணிடலாம். இப்போ இதே மீன் தான் கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த இன்டெகிரல்லே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்பெக்டேஷன் கேட்கும்போது அங்கே பண்ண அதே மாதிரி தான் x² எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு எக்ஸுக்கே மாற்றிட்டோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஒய்யை வந்து எக்ஸுக்கே மாற்றிட்டு தென் எக்ஸோட மீனையும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதிடும். ஸோ கவுசியன் ரேண்டம் வேரியபிள்னு வந்தாலே நீங்கள் திரும்ப எக்ஸ் அண்ட் ஒய்க்கு மீனுக்கு மாற்றுற மாதிரி எப்படியாச்சு கொஸ்டினை மாற்றி எழுதிடணும். தென் இதுக்கப்புறம் ஒய் இது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளால் அஃபெக்ட் ஆச்சுன்னா இதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இது பிடிஎஃப் வந்து சிடிஎஃப் வரைஞ்சுக்கோங்க. இது வந்து அடுத்து பை ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். பை ரேண்டம் வேரியபிள் ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். சும்மா ஜஸ்ட் சிம்பிள். இண்டிபெண்டன்ட்னா என்ன? இப்போ இண்டிபெண்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கார்லேட்டடாக இருக்கும், ஆனால் கார்லேட்டடாக இருந்தால் இண்டிபெண்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அன்கார்லேட்டட். இப்போ 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியேஷன், ஒரு பை ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸோட ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஜாயின் சிடிஎஃப் வந்து என்ன அப்படின்றது, நெக்ஸ்ட்டு ஜாயின் பிடிஎஃப்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு நார்மலாக இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நம்ம டபுள் இன்டெகிரேஷன் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் கிராஃப் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒரு இதில் சொல்கிறேன். ஸோ இதில் தான் ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன். இது வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸில் வந்து நம்ம எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பை ரேண்டம் வேரியபிளில் இருக்க ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் வந்து இன்னும் ஒரு கிளாஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரேண்டம் வேரியபிள் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டம் ப்ராசஸ் மட்டும் ஒரு 2 classes ஆகும். அதை முடிச்சுட்டு நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி டவுட்ஸாக இருந்தால் பிங் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.